ஆஃப் இந்தியா என்ற ஒரு மாபெரும் கட்சி தமிழகத்திலே அவனியாபுரத்திலே தான் துவங்கப்பட்டது. 1984 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு, தமிழகம் தழுவிய ஒரு அமைப்பாக இருந்த ஒரு அமைப்பு. தமிழகத்தில் யார் தலைமை எடுத்தது? பல்லர் சமூகத்தைச் சேர்ந்த மாவீரன் மலைச்சாமியின் தலைமையிலே உருவாக்கப்பட்ட அமைப்பு. அவருக்கு பின் யார் தலைமையேற்றார்? எஸ்டி கல்யாண சுந்தரம் மாநில அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பின் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பல்லர் சமூகத்தைச் சேர்ந்த ஊர்காவலன் என்பவர் மாநில அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 4வது நபராக வந்தவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்பொழுது அவர் இரா திருமாவளவன் அவர்கள். இரா திருமாவளவன் அவர்களாக விடுதலை டிபிஐயில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அவர் 94 விடுதலை சிறுத்தைகளாக மாற்றுகிறார். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் பெயரை தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகள் என்று மாற்ற வேண்டிய நெருக்கடியை யார் கொடுத்தது? டிபிஐ என்று சொன்னால் அது பல்லர்களுக்கான அமைப்பாக தமிழகத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விடும். ஆகவே டிபிஐ என்ற அமைப்பின் பெயரை மாற்ற வேண்டும் என்று பறையர்கள் கொடுத்த நெருக்கடியின் காரணமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் என்று பெயரை மாற்றினீர்கள். விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரை மாற்றி அங்கிருக்கக்கூடிய பல்லர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்கவில்லை. ஆதி தமிழர்களான அருந்தீர்கள் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக அதே அவனியாபுரத்தைச் சேர்ந்த முனியாண்டி என்ற இன்குலாப் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை வழங்கி இருக்கிறார். மாவட்ட செயலாளர் பதவியை வழங்கி அந்த விடுதலை சிறுத்தைகள் வேறு எதுவும் செய்யவில்லை. அந்த மக்கள், பல்லர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், முனியாண்டி என்பவரை அங்கீகரிப்படுத்தும் விதமாக மதுரை மாநகர் மாமன்ற உறுப்பினராக அவருக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள். யார் இந்த இன்குலாப்? யார் அந்த இன்குலாப்? முனியாண்டி என்பது அவருடைய இயற்பெயர். முனியாண்டி என்பது அவருடைய இயற்பெயர். அவர் யார்? ஒரு கான்ஸ்டபிள், சாதாரணமான ஒரு கான்ஸ்டபிள் பணியாளராக வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் மதுரையில் நடந்த ரயில் மறியல் போது உயர் அதிகாரி தாழ்த்தப்பட்ட மக்களை நோக்கி அவர்கள் அனைவருமே லத்தி சார்ஜ் செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டார். அவ்வளவுதான். என்னடா நீ என்னுடைய மக்களுக்கு எதிராக லத்தி சார்ஜ் செய்கிறாய் என்று சொல்லி அந்த லத்தியை மக்களுக்கு எதிராக திருப்பாமல் அந்த உயர் அதிகாரியை திருப்பி ஓங்கி அடித்து துன்பம் செய்தவர் தான் அந்த முனியாண்டி என்ற இன்குலாப் அவர்கள். இன்று வரையிலுமே அவர் முனியாண்டியாக நீடித்திருந்தால் குறைந்தபட்சம் இன்று ஏடிஎஸ்பி அல்லது எஸ்பியாக பதவி உறுதி பெற்றிருந்திருப்பார். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு பல்லர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபருக்கு மாவீரன் மலைச்சாமியின் வளர்ப்பாக இருந்த முனியாண்டி என்ற இன்குலாப் அவர்களுக்கு வேறு என்ன அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார்? மாவட்ட செயலர் என்ற பதவியையும் பிடுங்கி விட்டார்கள். அவ்வளவுதான். எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, பல்லர் சமூகத்திற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்துவதாக இருந்தால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிபிஐயின் தொடர்ச்சி என்பதை நீங்கள் நம்புவதாக இருந்தால், ஒப்புக்கொள்வதாக இருந்தால், இன்குலாப் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்குங்கள். இன்குலாப் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்குங்கள். பல்லர் சமூகத்திற்கான நன்றி கடனை நீங்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை. மாவீரன் மலைச்சாமி அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த இறுதி மரியாதை என்பது அதுதான். பல்லர் சமூகத்திற்கும் நன்றி கடனை செலுத்துங்கள். பல்லர் சமூகத்திற்கு நீங்கள் செய்த துரோகம் போதும். பறையர் சமூகத்துக்கு நீங்கள் செய்த துரோகம் போதும். சக்கிலியர் சமூகத்துக்கு நீங்கள் செய்த துரோகம் போதும். பொது புத்தி என்று நீங்கள் சொல்லுவது அனைத்துமே RSS உடைய அஜெண்டா என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்று வரையிலுமே டிபிஐ என்ற ஒரு அமைப்பு, தலித் பேந்திர ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு இருந்திருந்தால், பிஜேபியை போல காங்கிரஸை போல இந்தியாவிலே டிபிஐ என்ற ஒரு மாபெரும் அமைப்பு கட்டியெழுப்பப்பட்டு இருக்கும். இந்தியா முழுவதுமே இன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் எம்பிக்களாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்திருப்பார்கள். அந்த RSS உடைய சதி வலையிலே சிக்கி சின்னாவிடப்பட்டவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். அந்த அங்கீகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் டிபி என்ற அமைப்பை
விடுதலை சிறுத்தைகள் என்று அவசரமாக பெயரை மாற்றி அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பறையருக்கு மட்டும், பறையுடைய நலனுக்காக மட்டும் இயங்குகிற அமைப்பாக மடைமாற்றம் செய்திருக்கிறார். அதுவும் எதற்காக? இயக்குனர் ரஞ்சித் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக. தமிழர் என்று சொல்வதெல்லாம் பொய் என்று அம்பலப்படுத்திய இடம்தான் ராஜபக்சவை பார்த்து பல்லை இழித்து பரிசை பெற்றுக் கொண்ட இடம். ஆக நீங்க தமிழர்களுக்கும் விசுவாசமாக இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விசுவாசமாக இல்லை என்பதை இந்த இடத்தில் இறுதியாக சொல்லிக்கொண்டு, நீங்கள் கொடுத்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் எச்சரிக்கையாக சொல்லி, அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தூத்துக்குடி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த தூத்துக்குடி மாநகர செயலர் தோழர் சந்துரு அவர்கள் நன்றி உரையாடுவாங்க. ஆயத்தமிழர் பேரவை அழைப்பை ஏற்று வருகை தந்த தோழமை இயக்க தோழர் அனைவருக்கும் நன்றி.